மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே தமிழ்நாடு அரசின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய கூட்டத்தொடரில் தேசிய கீதம் பாடப்பட்டதை தொடர்ந்து ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் உரையாற்றினார். சட்டப்பேரவையின் முதல் நாளிலேயே அரசின் முக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து ஆளுநர் தனது உரையில் எடுத்துரைத்தார். இதனிடையே வழக்கத்திற்கு மாறாக கூட்டத்தொடர் தொடக்கத்திலும் ஆளுநர் உரை நிறைவடைந்த பின்னரும் தேசிய கீதம் பாடப்பட்டது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக திமுக எம்எல்ஏக்கள் பேரவை வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாயை திறங்க சிஎம், கதறல் கேட்கிறதா சிஎம் என்ற வாசகங்கள் அடங்கிய கருப்பு பேட்ஜுகள் மற்றும் கண்டன பதாகைகளை ஏந்திய அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை குறித்து திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் தெரிவித்தார். அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் ஒரு எழுத்து கூட மாற்றாமல் வாசித்ததாக குற்றம் சாட்டிய அவர், இதன் மூலம் தமிழக அரசு மற்றும் பாஜக இடையே இணக்கமான உறவு ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா வகுத்த இருமொழி கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என ஆளுநர் உரையில் உறுதி அளிக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத காரணத்தால் மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய ரூபாய் 3458 கோடி கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது ஏற்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவிரி நீர் உரிமையை பாதுகாக்கவும் மேகதாது திட்டத்தை தடுக்கவும் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அரசு உறுதியளித்தது. தமிழ்நாட்டிற்கு உரிய நேரத்தில் காவிரி நீர் கிடைப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டது. கடலூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் நீதிமன்ற வளாகம் முழுவதும் சோதனை மேற்கொண்டனர். பொதுமக்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து பகுதிகளும் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டன. மிரட்டல் மின்னஞ்சல் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான பென்ஷனாட் டி ஜூன்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் மறுசீரமைக்கப்பட்ட கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பாரம்பரிய கட்டிடக்கலை வடிவம் மாறாமல் ரூபாய் 7.5 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் கல்வி நிலையம் என முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி கல்வி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கத்தின் பேரவை கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் உழவர்கரை பகுதிகளைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் வெண்டிங் கமிட்டி தேர்தலை விரைவாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்பூர்வ உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாது என வலியுறுத்திய கூட்டத்தில் சங்கத்தின் புதிய மாநில நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோர்மேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உணவுகளில் ரசாயன நிறமூட்டிகள் மற்றும் செயற்கை சுவையூட்டிகள் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. உணவகங்கள், துரித உணவு கடைகள் மற்றும் சாலையோர உணவகங்களில் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு தரமற்ற உணவுகள் விற்பனையை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுமக்களின் உடல்நலனை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரித்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அரசு ஊழியரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி அரசு ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினர். மேலும் ஒருவருக்கு வழங்கப்பட்ட சலுகையை இதே போன்ற சூழ்நிலையில் உள்ள மற்ற அரசு ஊழியர்களுக்கும் வழங்க முடியுமா என்று நீதிமன்றம் விளக்கம் கோரியது. இந்த விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை குறித்து விரிவான பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ள உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணை ஒத்திவைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் எஸ் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.
திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது திட்டத்தை தடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தேவைப்பட்டால் பதவியை ராஜினாமா செய்யவும் தயாராக இருப்பதாக கூறினார். கர்நாடக அரசு ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்த அவர் தமிழகத்தின் நீர்வள உரிமைகளை பாதுகாக்க அரசு தொடர்ந்து போராடும் என்றார். மேலும் மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களை ஆய்வு செய்து சுற்றுலா வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் ஜெயசிவி பிரபாகர் அறிவித்துள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் வினா விடை நேரம் இடம்பெறாது என்றும் தெரிவித்தார். கூட்டத்தொடரின் நிகழ்ச்சி நிரலின்படி முக்கிய விவாதங்கள் மற்றும் அரசின் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த கடும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் பல இடங்களில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். மேலும் சில மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. கர்நாடகா பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 200 கன அடியில் இருந்து 2000 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது. ஆற்றங்கரையோர மக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதுகாப்புடன் இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் அருகே அரசு பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழ் ஆசிரியர் ஹேமா கோமாளி வேடமணிந்து விழிப்புணர்வு பாடலுக்கு நடனமாடி மாணவர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். வானூரில் ரூபாய் 8000 லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் கலைச்செல்வியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். வீட்டுமனை பட்டா மாற்றம் செய்து தருவதாக லஞ்சம் கேட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வானூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் அதிகாரிகள் கண்காணிப்பு மேற்கொண்டனர். அப்போது புகார்தாரிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டிருந்த கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதையடுத்து அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் வானூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ரூபாய் 17.62 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். கடந்த ஆண்டு இடிந்து விழுந்த பழைய மதில் சுவருக்கு பதிலாக புதுச்சேரி அரசின் நிதி உதவியுடன் புதிய சுற்றுச்சுவர் அமைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் சிறார் நீதி வாரிய அதிகாரிகள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெள்ளியனூர் அருகே மேல்சத்தமங்கலத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பல நாட்களாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று காலை விமானம் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் வெள்ளியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி கண்ணபிரான் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற இவ்விழாவில் இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பிரிகேட் நிறுவனத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. சுமார் 2000 கோடி மதிப்பீட்டில் 1250 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி திட்டத்திற்கு முந்தைய அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அனுமதி திரும்பப் பெறப்பட்டுள்ளது. சதுப்பு நில சூழலை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 240 அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் 1,12,450க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 30 உயர்வுடன் தங்கம் 14,056 ரூபாய் 25 பைசாவுக்கு விற்பனையாகிறது.
சென்னை மற்றும் புதுச்சேரியில் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 270க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் 1 கிலோ வெள்ளியின் விலை ரூபாய் 2,70,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. PF கணக்குதாரர்களுக்கு புதிய வசதி அறிமுகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி PF கணக்கில் உள்ள தொகையில் 75% வரை நேரடியாக வங்கிக் கணக்கிற்கு மாற்றி எடுத்துக்கொள்ளும் வசதி வழங்கப்பட உள்ளது. மேலும் UPI மற்றும் ATM மூலமாகவும் PF பணத்தை பெறும் நடைமுறை இந்த மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய வசதி ஊழியர்கள் தங்களது நிதியை எளிதாக அணுக உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆலோசனை மேற்கொண்டார். தேசிய தேர்வு முகமை அதிகாரியுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேர்வை வெளிப்படையாகவும் முறைகேடுகள் இன்றியும் நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் உள்ள காலனி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. திடீரென ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதால் தொழிற்சாலையில் இருந்த காலணிகள், மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் தீ கரையாகின. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள 14 அம்ச அறிக்கையில் ஈரானின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக ரூபாய் 28 லட்சம் கோடி நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பல்வேறு அம்சங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை நாளை முதல் கப்பல் போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. ஈரான் மீதான வர்த்தக தடைகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி வர்த்தகம் இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.